ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது சுஜா வர்ணி அவர்கள் சிவகுமார் எலிமினேட் பண்ணது என்னங்க நீங்கள் சாச்சமா தேவியை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிஷன் போட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த சாச்சனாவுடைய பிரில்லியன்ட் கேம் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 வேறு லெவலில் இந்த கேம் ஸ்பைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் முத்து அவருடைய அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி 4 தாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ 4 கரெக்டாக வந்துருச்சு. தீபக் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசேஷன். அப்புறம் சௌந்தர்யா நீ கிளம்பிடுவேன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று சொல்ல, அந்த பொண்ணு திருப்பி பதிலுக்கு ஒன்று சொல்ல, அப்படி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. சரியா? சாச்சனா வேறு அவங்களுடைய கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இது தாண்டா கேம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது எல்லாரும் நாமினேட் பண்ணோடனே கடைசியாக சாச்சனா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி சத்யாவையும் தர்ஷிகாவையும் ஒரு ஓட்டில் இருந்தவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மஞ்சரி அப்போ சொல்கிறாங்க, ஐயோ நான் கூட சௌந்தர்யாவை பண்ணாமல் வேறு யாராவது பண்ணியிருக்கலாம் போலையே, நான் இது யோசிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ மஞ்சரி மாதிரி ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு ஆளே யோசிக்காத இப்போ சச்சனா இந்த ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது நிஜமாக பார்த்தீங்கன்னா இது கேம் பிரேக்கிங் தான். சரியா? அவன் சத்யாவை நாமினேட் பண்ணவொடனே ஜெஃப்ரிக்கு பிடிக்கல. ஜெஃப்ரி சத்யா சொம்பு தானே ரொம்ப ஓவராக அந்த பாய்ஸ் டீமில் இருக்கிறதுனால சாச்சனா கொடுத்ததை மறந்துட்டு அவன் சாச்சனாவை நாமினேட் பண்ணிடுறான். ஸோ அவளும் உள்ளே வந்துடுறான். அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. மஞ்சரி கிட்ட போய் சொல்கிறான், அந்த மாதிரி ஜெஃப்ரி யார் போனாலும் நான் ஓகேன்றப்பேன், பட் ஜெஃப்ரி தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த வட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அவன் என்னை பண்ணது நிஜமாகவே ரொம்ப முடிச்சு விட்டான். ஸோ என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கேம் தான். அவன் கேம் ஆடுறான். பட் ஆனால் இவ்வளோ கேவலமாக ஆடக்கூடாது. ஒரு பொண்ணு கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க, நான் என் கேம் ஆடுறேன். சரியா? நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதை விட்டு சாச்சனாக்கு சரி நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன் உனக்குன்னு சொல்லி அங்கே சொல்லிவிட்டு இங்கிட்ட என்னமோ பெரிய உத்தம மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக்லின் கிட்டேயும் நான் விட்டு கொடுத்து தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவள் ஒழுங்காக இது பண்ணல. நான் 2 தடவை பார்த்தேன் அந்த போர்டை, பார்த்து 3வது எடுக்காமல் எப்படி நான் இருக்க முடியும், அதனால் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி உருட்டுனா. அதுதான் ஜாக்லின் கேட்டா, ஏன்டா அவள் தான் எடுக்க வரப்போ நீ ஏன்டா கையை டப்புன்னு எடுக்கிறேன், அப்படியே எடுக்க விட்டுருக்கலான்னு. இல்லை நான் ஏற்கனவே 2 தடவை மிஸ் பண்ணிட்டேன், அது தப்பாயிரும். அடுத்து உள்ளே இருக்கும்போது கூட ஒரு லீடிங் போனாங்கல்ல 5, அவங்க தான் ஃபஸ்ட்டு 5 போனாங்க. அடுத்து 3ல் இருந்தான், அதுக்கடுத்து இவன் 5 வந்தான். அப்போ கூட சொல்கிறாப்புல இந்த மாதிரி நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, அவன் கேப்டன்ஷிப் தான் ஆடி இருக்கான், அது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. சும்மா பூ சுற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சாச்சனாக்காக பண்ணேன். அப்போ அப்புறம் நாமினேட் பண்ணேன். அட்லீஸ்ட் அந்த பொண்ணு நாமினேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுல்ல, அதுக்காச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம்ல. அப்போ அங்கேயும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ ஒரு கேம் ஆடுற அப்படின்னா அப்போ உன்னுடைய கேவலத்தை தான் அது காட்டுகிறது அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து சுஜா வர்ணி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி என்னுடைய புருஷனை ஏன் நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க, சாச்சனா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க, 6th இருக்க சிவாவை நீங்களும் எலிமினேட் பண்ணீங்க. முதல் 6th இருக்க சிவா 6th கிடையாது, அது அன்அஃபிஷியல் ஓட்டிங், அது நம்ம நம்பகத்தன்மை கிடையாதுங்க, ஓட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி அப்படி பார்த்தா கூட 6th இருக்கணுமே. சாச்சனா அவர்களுடைய கேமும் சிவகுமார் அவர்களுடைய கேமும் வச்சுப்போம். ஸோ சேனல் எதை ரீட்டைன் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். சுஜா நீங்கள் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 வாரம் டாஸ்க்லாம் செம்மையாலாண்டிங்க. பட் சிவகுமார் உள்ளே என்ன பண்ணார், சாச்சனா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே அதுக்கான ஒரு தீர்வு கிடச்சிரும். ஓகே, சாச்சனா கேம் ஆடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அது மக்களுக்கு ஹேட் ஆனால் கூட ஷீ இஸ் கிவிங் கண்டென்ட். பட் சிவகுமார் அவர்கள் கொடுக்குறது கண்டென்ட் கிடையாது. பயந்து போய் கையை முறுக்கிட்டு நான் அடிச்சிருவேன் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி போய் உட்காந்து பேசுகிறது. அருண் தன்னுடைய ஒரு கேவலமான பொம்மையை தூக்கிட்டு ஓடி போய் வைக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவன் நண்பன் நீ வெளியே எனக்கு கூட ஒற்றுமையாரு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு உருட்டுனது. இந்த மாதிரி உங்களுடைய செயல்களில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு கண்டென்ட்டாகவே நீங்கள் பார்க்கல. உங்கள் கண்டென்ட்டாக ரசித்தது பார்த்தீங்கன்னா சரவணன் விக்ரம் டைட்டில் வின்னர் கொடுத்தாங்கல்ல, நான் தான் டைட்டில் பிக் பாஸ் 7 டைட்டில் வின்னர், அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கல. பிக் பாஸ் முன்னாடி நின்று நான் போய் அச்சமில்லைன்னு தவிர வேறு என்ன கண்டென்ட் கொடுத்தீங்க? அப்புறம் எப்படி உங்களை ரீட்டைன் பண்ணுவாங்க? கேமில் ஏதாவது ஆடணும், கேமில் 0 நாலேஜ், டாஸ்க் ஒழுங்காக ஆடல, அட்லீஸ்ட் சுஜா ஆச்சு டாஸ்க் நல்லா ஆடினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எலிமினேட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது எனக்கு ஃபேராக தான் தெரியுது, நாட் அன்ஃபேர். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும். குட் பை.